Hallelujah. We want to welcome all of you for our second life. இந்த லைஃபை பார்த்துருக்க யாவரையும் நம்ம வரவேற்கிறோம். Stay tuned and be blessed. Amen. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சத்தம் பத்தல. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? Let's turn to book of Isaiah chapter 6 verse 8. Then I heard the voice of the Lord saying, Whom shall I send, and who will go for us? And I said, Here I am, send me. Amen. இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா நிறைய பேர் அவைலபிளாக இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனால் சில நேரத்தில் சில sacrifice நம்ம செய்யணும். ஆண்டவருக்காக ஒரு ஊழியத்தை எடுத்து செய்யணும்னா அது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயமே இல்லை. இன்றைக்கி அந்த sacrificeக்கு நம்ம ரெடியாக இருக்கணும், நம்ம தயாராக இருக்கணும். இன்றைக்கி சில நேரத்தில் அந்த sacrifice நம்ம நண்பர்களை விட்டு நம்ம போவாங்க. நம்ம சில sacrifice பண்ணுறப்ப நம்ம ஃபேமிலி நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருப்பாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருப்பாங்க. பட் ஆனால் ஆண்டவர் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார். ஆமென். இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா ஐசையா he said, Here I am, send me. அவர் எந்த கேள்வியும் கேட்கல. அவர் சொன்னதெல்லாம் ஒன்று தான், Here I am, send me. He was not only available, he was ready. ஆனால் அவர் எதுவுமே கேள்வி கேட்கல. ஒருவேளை அவர் கேட்டிருக்கலாம், எங்கே போகணும், என்ன செய்யணும், எத்தனை மணிக்கு போகணும், என்னைக்கு போகணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் அதை பற்றி யோசிக்கல. அவர் ஆண்டவருக்காக செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தார். இன்னைக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? Let's look at our theme, ready. இன்னைக்கு ரெடின்னு நான் போட்டது நிறைய பேருக்கு கொஸ்டின் மார்க்காக இருந்திருக்கும். ரெடி ஃபார் வாட்? எதுக்கு ரெடியாக இருக்கணும்? ஆண்டவருக்காகயா, எனக்காகயா, என் ஃபேமிலிக்காகயா, யாருக்காக ரெடியாக இருக்கணும்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருந்திருப்பீங்க. பட் ஆனால் ரெடின்னு சொல்கிறப்ப அது நம்ம இருதயத்தை, இன்றைக்கி நம்ம இருதயத்தை நம்ம ரெடியாக ஆக்கலான்னு சொன்னாக்கா நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாது. இன்றைக்கி நம்ம இருதயத்தை நம்ம ரெடி ஆக்கலன்னு சொன்னாக்கா ஆண்டோட பிரசன்னத்தை நம்ம பார்க்க முடியாது, ஆண்டோட மகிமையை நம்ம பார்க்க முடியாது. இன்றைக்கி நம்ம இருதயம் ரெடியாக இருக்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்லி நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு சில நேரம் புரியாமல் இருந்திருக்கும், சில நேரம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். சில நேரத்தில் நம்ம இருதயத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம சில வழிகள் நம்ம வைத்திருந்திருப்போம், சில பெயின், சில கடந்த நாட்களில் கடந்த வாழ்க்கையில் கடந்த நாட்களில் நடந்த சில விஷயங்கள், சில கஷ்டமான விஷயங்கள் அது நம்ம இருதயத்தில் இருக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் நம்ம இருதயத்தை ஆண்டவருக்காக ரெடி ஆக்கணும்னு சொன்னாக்கா நம்ம இதெல்லாமே நம்ம விடணும். சில நெகட்டிவ், சில ஒரு ரிஜெக்ஷன், இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் நம்ம இருதயத்துலேருந்து அதை எடுத்து போடணும். இன்றைக்கி யோனாவை பார்த்தோன்னா யோனா ஆண்டவருக்காக அவைலபிளாக இருந்தார். பட் ஆனால் யோனாவை போய் நினைவேல ப்ரீச் பண்ண சொல்லும்போது அவர் ரெடியாக இல்லை. ஆண்டவரோட வார்த்தையை கேட்க அவர் ரெடியாக இல்லை. ஆண்டவர் சொன்ன போது அங்கே போயிட்டு ப்ரீச் பண்ணணுன்னு சொல்லி அவர் ரெடியாக இல்லை. யான்னு சொன்னாக்கா அவர் நினைவே அங்கே இருந்த ஊர் ஜனங்களை அவர் ரொம்ப வெறுத்தார், அவங்கள ஒரு எனிமியாக பார்த்தாரு. ஆண்டவர் அவங்கள மன்னிப்பார்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் போய் ப்ரீச் பண்ணாமல் இருந்தார். ஆண்டவர் அவங்கள மன்னிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் யோசித்தார். அவர் ஹார்ட்டில் ஒரு பெயினை கேரி பண்ணார், ஒரு 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 வலி அவர் இருதயத்தில் இருந்துச்சு. அவங்கள எனிமையாக பார்க்கும்போது யோனாக்கு அவங்க இருதயத்தில் அவங்க எனிமையாக தான் இருந்தார். அவங்க ப்ரீச் பண்ணால் அவங்க மாறுவாங்கன்னு யோனாக்கு தெரியும். பட் ஆனால் யோனா ரெடியாக இல்லை. யோனா என்ன பண்ணார்? நினைவேக்கு போகாமல் ஒப்போசிட் டைரெக்ஷனில் ஓட ஆரம்பித்தார். ஓடி 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 ஒரு ஷிப்பில் ஏறி கடைசியாக என்ன நடந்துச்சு? ஒரு மீன் அவரை முழுங்குனுச்சு. ஏன் அந்த மீன் அவரை முழுங்குனுச்சுன்னு சில நேரத்தில் நீங்கள் யோசிப்பீங்க. பட் எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா அது ஆண்டவர் அவர் ஒன்றும் ஓடு விடாமல் அவரை ஸ்டாப் பண்ணுது. இன்றைக்கி யோனா ஒரு வேலை, ஆனால் யோனாக்கு தெரியும் ஆண்டவர் அவர் கூட தான் இருக்கிறாருன்னு. அவர் எங்கே போனாலும் ஆண்டவர் அவரை ஃபாலோ பண்ணுவார், ஆண்டவர் அவரை தேடி வருவார்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் ஏன் ஓடினார்னு சொன்னாக்கா நினைவை ஊர் விட்டு அங்கே கிட்டே இருக்கக்கூடாது சொல்லி அவர் ஓடினார். அவர் ஓடி போய் இன்றைக்கி அந்த மீன் வயிற்றில் இருக்கிறப்ப அவள் எவ்வளோ பயந்துருப்பார்.
இன்றைக்கி அந்த மீன் வைத்திருக்கிறப்ப அவருக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஒரு லைட் இருக்காது, ஒன்றும் இருக்காது, எவ்வளோ பயந்துருப்பார். பட் ஆனால் யோனாக்கு ஆண்டவர் இருக்காருன்னு தெரியும், ஜெபித்தா ஆண்டவர் கேட்பாருன்னு தெரியும். ஆனால் அவர் இருதயத்தில் இருந்த அந்த பெயின், அவர் இருதயத்தில் இருந்த அந்த ஆத்திரம், இன்றைக்கி நம்மளும் சில நேரத்தில் வந்து அந்த ஆத்திரத்தை நம்ம கேரி பண்ணுறோம். இன்றைக்கி நம்மளும் சில நேரத்தில் வந்து நம்ம இருதயத்தில் ஒரு வலியை நம்ம உள்ளுக்குள்ளேயே எரிச்சிருந்துருக்குறோம். சில நேரத்தில் அந்த வலி வந்து நம்மளை வந்துட்டு இன்னும் உடைக்கும், இன்னும் நம்மளை கீழே கொண்டு போவோம். இன்றைக்கி ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி நம்ம செல்ஃபை ரெடி ஆக்குறோம். ஆனால் நம்ம ஹார்ட் ரெடியாக இல்லை. நம்ம ஹார்ட் வந்துட்டு ஒரு 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 கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் கோத்ரூ பண்ணுறப்ப நம்ம ஹார்ட் வந்து ரெடியாக இல்லை. ஒருவேளை ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாரோ, ஒருவேளை ஆண்டவர் என் குரலை கேட்கலையோன்னு சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் ஏன்னு சொன்னாக்கா, பிகாஸ் நம்ம ஹார்ட் வந்து ஆண்டவரோட லவ்க்கு வந்து ரெடியாக இல்லை. இன்றைக்கி நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் லெஃப்ட்டில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சில நேரத்தில் நம்மள இருப்பாங்க. ஆனாலும் இன்றைக்கி நம்மளோட எனிமின்னு சொன்னாக்கா அது சில பேர் தான் இருப்பாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு பிடிக்காதவங்க, இன்றைக்கி நம்மளை புரிஞ்சிக்காதவங்க, அது சில பேர் தான் இருப்பாங்க. ஆனாலும் இன்றைக்கி சில நேரத்தில் நம்ம வந்து அவங்கள மன்னிக்க கற்றுக்கணும். இன்றைக்கி சில நேரத்தில் அவங்கள மன்னிக்காதனால நம்ம ஹார்ட் வந்து ஆண்டவருக்காக ரெடியாக இல்லாமல் இருக்கும். சில நேரத்தில் வந்து சில பெயின் நம்ம பெயின் கேரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பெயின் வந்துட்டு நம்மள இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகாமல் நம்மளை கீழே தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளால் ஆண்டவரோட உண்மையான அன்பை உணர முடியல. ஏன்னா நம்ம ஹார்ட்டில் ஒரு பெயின் வச்சுருந்துருக்கோம். அந்த பெயினால் சில நேரத்தில் நம்ம ரெடியாக இல்லாமல் இருக்கலாம். யோனா அந்த மீன் வைத்திருக்கிறப்ப காட் வந்து யோனாவை பனிஷ் பண்ணல. காட் வந்து யோனாவை ஓடாமல் ஸ்டாப் பண்ணார். யோனா ஒருவேளை மீன் வயிற்றுக்குள்ளே இல்லாமல் இருந்திருந்தா யோனா ஓடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. எவ்வளோ தூரம் ஓடி இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை அந்த ஓடுறதுனால யோனாக்கு ஏதாச்சும் ஆயிருக்கலாம். பட் காட் ப்ரொடெக்ட் ஹிம். காட் அவரை ப்ரொடெக்ட் பண்ணி இன்றைக்கி யோனா வந்து அந்த மீன் வயிற்றுக்குள்ளே வைத்திருந்து யோனாக்கும் ஆண்டவருக்கும் அங்கே இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை அவர் உருவாக்குனார். இன்றைக்கி சில நேரத்தில் நம்மளும் அப்படி தான். சில நேரத்தில் நம்ம வந்து என்ன செய்வோன்னா, நம்ம ஜெபிக்கணும், நம்ம அதை செய்கிறதில்ல. நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன சிச்சுவேஷன் இருக்கிறோன்ட்டு, நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம என்ன கோத்ரூ பண்ணியிருக்கிறோன்ட்டு, இன்றைக்கி நம்ம தெரியும் நம்ம ஃபேமிலி என்ன சிச்சுவேஷனில் இருக்குன்ட்டு. ஆனாலும் நம்ம ஹார்ட் ரெடியாக இல்லை ப்ரே பண்ணுறதுக்கு. ஆனாலும் நம்ம ஹார்ட் வந்து ஆண்டவர் தேடணும்னு சொல்லி சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்ம அந்த பெயின் கூடயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுக்கு தெரியும் அந்த கஷ்டங்கள் இருக்குன்ட்டு, அந்த கஷ்டத்துக்குள்ளேயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா அந்த கஷ்டத்தை வெளியாக்கணும்னு சொன்னாக்கா நம்ம இருதயத்தில் இருக்க ஒவ்வொரு வலிகளும், ஒவ்வொரு பிரச்சனைகளும், ஒவ்வொரு ரிஜெக்ஷனும், ஒவ்வொரு பிட்ரேயலும், ஒவ்வொரு நெகட்டிவ் தாட்டும் நம்ம உள்ளத்துலேருந்து நம்ம வெளியாக்கணும். ஆமென். இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நம்ம வீட்டில் கிச்சன் இருக்குது. கிச்சனில் நார்மலி கார்பேஜ் பின் இருக்கும், ரபிஷ்லாம் அதில் போடுவோம். இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் அதை வீசாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேயாக இருக்கும், அது ஒரு 2 நாள் ஆச்சுன்னா அந்த பீனோட மூடி திறந்தீங்கன்னா வாடை அடிக்கும். ஆமாம் தானே? டிபெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீசுறீங்கன்ட்டு. அதே ஒரு 4 நாள் கழித்து கிச்சன் பக்கம் போனீங்கன்னா லைட்டாக வாடை அடிக்கும். நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போல் எல்லாத்துக்கும். ஸோ ஒரு 5 நாள் கழித்து போனீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக வாடை அடிக்கும். அக்கா சொன்ன மாதிரி புழு வர ஆரம்பிக்கும். அப்படியே வீசாமல் வச்சுருந்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக வாடை அடிக்கும். இன்றைக்கி நம்மளும் அதே போல் தான் நம்ம இருதயத்தில் சில குப்பைகளை நம்ம வச்சு கொண்டு இருக்கிறோம். அந்த குப்பைகள் சில நேரத்தில் வந்து நிறையா இன்செக்ட்ஸ், அந்த குப்பைகள் வந்து நிறையா புழு, அந்த குப்பைகள் மூலிமா நிறையா கொக்கரோச், எலி, ஈ இதெல்லாமே வரும்.
இன்றைக்கி அதே போல தான் நம்ம இருதயத்தில் இருக்க குப்பைகளை நம்ம வீசாமல் வச்சுருந்தாக்கா நம்ம பார்க்குற விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இல்லாமல் இருக்கும். நம்ம கேட்குற விஷயங்கள் சில நேரத்தில் சரியாத விஷயமா இருக்கும். அது நம்ம நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க, அது நம்ம முன்னேறணும்னு சொல்லி சொல்லுவாங்க, நம்ம இன்னொரு லெவல் ஏறணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனாலும் சில நேரத்தில் இந்த குப்பைகள்லாம் நம்ம இருதயத்தில் இருக்கிறனால நம்மளுக்கு வந்துட்டு இந்த குப்பைகளை இருக்கிறனால நம்மளுக்கு அது கண்கள் வந்து மறைக்கப்பட்டது, நம்ம காது வந்து மறைக்கப்பட்டது. ஆமென். இன்றைக்கி சில நேரத்தில் வந்துட்டு நம்ம அப்படியே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்மளுக்கு தெரியும் இவங்களை மன்னிக்கலான்ட்டு, நம்மளுக்கு தெரியும் இவங்களை மன்னிச்சா நம்மளுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும்ன்ட்டு. பட் ஆனால் நம்ம செய்கிறது இல்லை, அதுக்கு நம்ம ரெடியாகவே இல்லை, அதுக்கு நம்ம செல்ஃபை வந்து நம்ம தயார்படுத்திக்காமல் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்ம யாரை மன்னிக்காமல் இருக்கிறோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள தான். இன்றைக்கி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் நாங்கள் அநேக நேரத்தில் நம்ம மன்னிக்காமல் இருப்போம். ஏன்னா அவங்களுக்குள்ளே நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பழகியிருப்போம். பட் ஆனால் சில சிச்சுவேஷன் வரப்போ, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போ நம்ம அவங்கள மன்னிக்கிறது இல்லை, நம்ம அவங்கள ஒரு எதிரியாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். பட் ஆனாலும் இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் ரெடியாக இருங்க அவங்கள மன்னிக்கிறதுக்கு. பிகாஸ் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னு சொன்னாக்கா ஆண்டவரும் ரெடியாக இருப்பார் உங்களை பயன்படுத்துறதுக்கு. ஆமென். இன்றைக்கி யோனா அந்த மீன் வைத்திருக்கிறப்ப ஒருவேளை யோனா பயந்துருக்கலாம், ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்கும், முடிஞ்சிருச்சுன்னு நினைஞ்சிருக்கலாம். பட் ஆனால் ஆண்டவர் வந்து யோனா கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அங்கே வச்சார். யோனாவை மறுபடியும் ஆண்டவரை தேட வச்சார், மறுபடியும் ஆண்டவரை தேட வச்சார். யோனாவை மறுபடியும் ஆண்டவர் ரெடி ஆக்கினார் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து. ஆண்டவர் நினச்சிருந்தா யோனாவை வந்துட்டு அந்த ஷிப் ஏறி யோனா ஓட்டினாங்களே அப்பயே வந்து ஆண்டவர் வந்து ஏதாச்சும் செஞ்சுருக்கலாம். பட் ஆனால் ஆண்டவர் வந்து யோனாவை மீன் வயிற்றுக்குள்ளே வைத்திருந்து ஒரு 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 பர்பஸ் அங்கே கிரியேட் பண்ணார் யோனாக்கு. யோனா வந்து அந்த மீன் வயிற்றுக்குள்ளேருந்து இன்றைக்கி ரெடியாக்கினார். இன்றைக்கி சில நேரத்தில் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், சில நேரத்தில் நிறைய கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திப்போம், சில நேரத்தில் உட்காந்து அழுவணும்னு தோணும், சில நேரத்தில் நம்ம பிரச்சனைகளை பார்த்து இந்த பிரச்சனைகளை விட்டு ஓடலான்னு சொல்லி தோணும். ஆனாலும் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் ரெடியாக இருங்க, ஆண்டவரோட வார்த்தைக்காக ரெடியாக இருங்க. பிகாஸ் ஆண்டவர் இன்னைக்கு வந்து சொல்கிறாரு, பி ரெடி, பி ரெடி டு ஃபர்கிவ், பி ரெடி டு ரிஸ்டோர் யுவர் ஹார்ட். நான் ஏன் சொல்கிறேன்னா, இருதயத்தை நான் ரொம்ப டச் பண்ணுறேன்னா, இன்றைக்கி ஆண்டவர் தான் அந்த இருதயத்தை உருவாக்குனார். இயேசு வந்து அந்த இருதயத்தை மீட்டு எடுத்தார், ஆவியானவர் அந்த இருதயத்தில் வாழ்கிறாரு. ஸோ உங்களோட இருதயத்தை நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுமோ அவளுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பிகாஸ் சில நேரத்தில் உங்கள் இருதயத்தில் இருக்க நிறைய விஷயங்கள் உங்களை மேலே கொண்டு போகாமல் கீழே தான் கொண்டு போவோம். எஸ், சில பேர் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு பிடிக்காதவங்களாக இருக்கலாம், பட் அவங்கள மன்னித்து நம்ம வாழ முடியும், அவங்கள மன்னித்து நம்மளால் வாழ முடியும். இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா யோனா அந்த மீன் வயிற்றுக்குள்ளேருந்து இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தான், மறுபடியும் ரிப்பேண்ட் பண்ணான். யோனா அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து மறுபடியும் ஆண்டவருக்காக ரெடியாகி அந்த எந்த நினைவே ஊருக்கு ஆண்டவர் போய் ப்ரீச் பண்ண சொன்னாரோ அதே ஊருக்கு போய் அதே நினைவே ஊருக்கு போய்ட்டு யோனா வந்து ப்ரீச் பண்ணாங்க. இந்த யோனா வந்துட்டு ஒருவேளை அந்த மீன் வயிற்றுக்குள்ளே போகாமல் இருந்திருந்தா மறுபடியும் யோனா வந்து நினைவே ஊருக்கு போயிருக்க மாட்டாங்க. அந்த நினைவு ஊருக்கு போனனால, யோனா ப்ரீச் பண்ணனால அந்த நினைவு ஊரில் இருந்தவங்க எல்லாமே ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி சில நேரத்தில் வந்து நம்ம ரெடியாக இல்லை, சில நேரத்தில் அந்த பெயின் விட்டு நம்ம வெளியாகிறதுக்கு நம்மளுக்கு ரெடியாக இல்லை. ஒன்று நம்ம செய்வோமா, கொஞ்ச நேரம் என்னோட சேர்ந்து நீங்கள் உட்காந்துருக்க நாக்காளியை கொஞ்ச நேரம் தூக்குறீங்களா? எவ்வளோ உயரத்துக்கு தூக்க முடியுமோ நீங்கள் தூக்குறீங்களா? இந்த நாக்காளியை எவ்வளோ நேரம் நீங்கள் அப்படியே பிடிச்சிருக்க முடியும்?
எவ்வளோ நேரத்துக்கு பிடிச்சிருக்க முடியும்? 1 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருங்க. எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். யாருமே நாக்கில் இறக்காதீங்க. யாரு கை வலிக்குதோ கை தூக்குங்க. இன்றைக்கி சில நேரத்தில் நம்ம இருதயத்திற்க வலியும் அப்படி தான். நம்ம அந்த வலியை இறக்கி வச்சுட்டாக்கா அந்த வலி நம்மளை விட்டு போயிடும். பட் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இப்படியே பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம் வலியை. அவங்கள மன்னிக்கவும் முடியல, நம்ம அவங்கள விட்டு மறக்கவும் முடியல, நம்ம சில நேரத்தில் அவங்கள விட்டு போகவும் முடியல. இந்த வலி நம்மளை கூட தான் இருக்குது, இந்த வலி என்னோட தான் இருக்குது, இந்த வலியோடு தான் நான் இருப்பேன், இந்த வலியோடு தான் நான் தூங்குவேன், இந்த வலியோடு தான் நான் சர்ச்சுக்கு வருவேன், இந்த வலியோடு தான் நான் சர்ச்சு விட்டு போவேன்னு சொல்லி நம்ம சில நேரத்தில் இப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம இருதயத்திற்க வலியை அப்படியே இறக்கி வச்சிட்டோம்னு சொல்லிட்டாக்கா எல்லாமே விட்டு போயிடும். ஆமென். என்னோட இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம இருதயத்தில் இருக்குது அது குப்பையோ இல்லை சில வலியோ என்ன வேணாலும் இருக்கலாம். அதை நம்ம இருதயத்திலிருந்து விளையாக்குங்க. ஆமென். நம்ம இருதயத்திலிருந்து விளையாக்கும் போது தான் நம்ம ஆண்டவருக்காக ரெடியாக இருக்க முடியும். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி நினைக்கிற வேலையில் நம்ம இருதயத்தை நம்ம சரிப்படுத்தணும். பிகாஸ் நம்ம இருதயத்தை சரிப்படுத்தினா தான் நம்ம ஆண்டவர் நம்ம மேலே என்ன பர்பஸ் வச்சுருக்காரு, என்ன காலிங் வச்சுருக்காரு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம பீட்டர் பார்த்தோன்னா, பீட்டர் அவர் நினச்சார், he thought he is available to God. இயேசுக்காக அவர் நிற்கிறான்னு சொல்லி அவர் நினச்சார். பீட்டர் நினச்சாரு அவர் ரெடியாக இருக்காருன்னு, என்ன வந்தாலும் அவர் ரெடியாக இருக்காருன்னு நினச்சி அவர் இயேசுக்கிட்ட சொன்னார், யார் போனாலும் நான் நிற்பேன், யார் போனாலும் நான். அவர் ரெடியாக இருக்கேன்னு நினச்சாரு. இன்றைக்கி நம்மளும் சில நேரத்தில் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் நம்ம ரெடியாக இருக்கிறோன்ட்டு. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆண்டவருக்காக இது நம்ம செய்ய முடியும்ன்ட்டு. அது தப்பு இல்லை. பட் ஆனால் பீட்டர் என்ன பண்ணார்? கெத்செமனே தோட்டத்தில் ஜீசஸ் ஜெபித்துட்டு இருக்கிற வேலையில் பீட்டர் தூங்கிட்டு இருந்தார். நம்ம அடுத்த வருஷம் நம்ம பார்ப்போமா? Matthew 26:41. Watch and pray so that you will not fall into temptation. The spirit is willing but the flesh is weak. Amen. ஜீசஸ் கெத்செமனே தோட்டத்திலிருந்து ஜெபித்துட்டு இருக்கிற வேலையில் 3 வாட்டி போயிட்டு டிசைபிள் எழுப்பினார். அதில் பீட்டர் மொதல் ஆளாக இருந்தார். பீட்டர் அங்கே இருக்கிற வேலையில் ஆண்டவர் வாட்ச் அண்ட் ப்ரேன்னு சொல்கிறாரு. பட் ஆனால் மறுபடியும் போய் தூங்குறாங்க. இன்றைக்கி சில நேரத்தில் நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். ஆமென். இன்றைக்கி சில நேரத்தில் நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறனால, சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கை இருக்கிறனால நம்ம ஜெபிக்கிறது இல்லை. நம்ம தெரியும் ஜெபித்தா ஆண்டவர் கேட்பார், ஜெபித்தா ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார். பட் ஆனால் நம்ம அதை செய்கிறது இல்லை. ஜீசஸ் பிடிப்பட்ட வேலையில் அவர் அங்கே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஜீசஸ் சொன்னாரோ நீ 3 வாட்டி என்னை மறுதளிப்பண்ணு, அதே போல் பீட்டர் 3 வாட்டி மறுதளிச்சார். He denied him 3 times. 1 வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, 3 வாட்டி. 3 வாட்டியும் ஜீசஸை டினை பண்ணார். டினை பண்ணது மட்டும் இல்லை, அந்த இடத்துலேருந்து ஓடினார். இன்றைக்கி அங்கேருந்து அவர் ஓடி போய் ஒளிஞ்சிட்டார். அவர் ஜீசஸ்க்காக ரெடியாக இல்லை. அந்த நேரத்தில் பீட்டர் ஜீசஸ்க்காக ரெடியாக இல்லை. பீட்டர் நினச்சாரு யார் விட்டு போனாலும் நான் விட்டு போக மாட்டேன்னு சொன்ன பீட்டரு இன்னைக்கு அவர் என்ன கோத்ரூ பண்ணுறான்னு, ஜீசஸ் என்ன கோத்ரூ பண்ணுறான்னு பார்த்து அவர்னால ஜீசஸை அந்த டைமில் அவர் டினை பண்ணார் 3 வாட்டி. இன்றைக்கி சில நேரத்தில்
நம்ம சர்ச்சுக்கு வரோம். சில உண்மைகள் சொல்லிட்டா, இன்னைக்கு வாரத்தில் ஒரு வாட்டி நம்ம சபைக்கு வரோம். 2 நிமிஷம் கை தட்டி ஆராதிக்கிறோம், 2 நிமிஷம் கையை தூக்கி ஆராதிக்கிறோம். வர்ஷிப் லீடரும் பாஸ்டரும் கையை தூக்கி ஆராதிக்கிறீங்களா, கையை தூக்கி ஆராதிக்கிறீங்களான்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் போன கை அப்படியே மெதுவாக இறங்கிட்டே இருக்கும். ஆமாம் தானே, உண்மை தானே. ஆரம்பத்தில் நானும் ரொம்ப செஞ்சுருக்கேன். இது சில நேரத்தில் பாஸ்டர் சொல்லுவாங்க, குரல் உயர்த்து பாடுங்க அப்படின்ட்டு. வீட்டில் நம்ம கத்துறதோட, வீட்டில் நம்ம பேசுகிறதோட இங்கே சத்தமே வராது. திடீர்னு யான்னு தெரில, இதோட ஸ்டக் ஆயிரும். இது ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்மளும் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ரெடியாக இருக்கிறோன்ட்டு. பீட்டர் எப்படி ஜீசஸ் கிட்ட சொன்னாங்களோ, நம்ம நினைக்கிறோம் நம்ம ரெடியாக இருக்கிறோன்ட்டு. பட் ஆனால் சில நேரத்தில் நம்ம ரெடியாக இல்லை. ஏன்னு சொன்னாக்கா, நம்ம செல்ஃபுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சில நேரத்தில் தலைவலினால் நம்ம சர்ச்சுக்கு வருது இல்லை, சில நேரத்தில் டயட்னால நம்ம சர்ச்சுக்கு வருது இல்லை, சில நேரத்தில் அடுத்த வாரம் போய்க்கலாம் பரவாயில்ல, இந்த வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லி நம்ம யோசிப்போம். நம்ம இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தா எப்படி நம்ம பேட்டலை சந்திக்க முடியும்? எப்படி அந்த பேட்டலை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும்? இன்றைக்கி நான் ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னாக்கா எப்படி நான் பேட்டலை சந்திக்க முடியும்? பிஃபோர் ஐ ஃபேஸ் த பேட்டல், நான் தான் உழுவேன் கீழே. ஏன்னா நான் ரெடியாக இல்லை. இன்றைக்கி நம்மளுக்கு தெரியும், ஆஸ் எ கிறிஸ்டியன் நம்ம நிறையா பேட்டல் சந்திப்போன்ட்டு. நம்ம வாழ்க்கையில் பேட்டலும் சேலஞ்சஸும் எண்டிங்கே இல்லை. வரோம், ஒன்று முடிஞ்சிருச்சா ஒன்று வரும், ஒன்று முடிஞ்சிருச்சா ஒன்று வரும், அடுத்தது ஒன்று பெருசாக வரும், இல்லை சின்னதாக வரும், ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா? இந்த கேள்வி எனக்கு கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது. அந்த பேட்டலும் அந்த சேலஞ்சஸும் சந்திக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா? ரெடியாக இல்லையா? சத்தமே வரல. ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கி பீட்டர் வந்து நினச்சாரு, அவர் இயேசுவை ரொம்ப லவ் பண்ணார், இயேசுவை ரொம்ப நேசித்தார். மற்ற டிசைபிள் போல இல்லை, மற்ற டிசைபிள் போனாலும் நான் நிற்பேன் ஆண்டவருக்காக, என்ன ஆகணாலும் சொல்லி. ஈவன் he have to die with Jesus, he won't deny him. பட் சில பேட்டில் அவர் பார்க்குறப்ப, சில சஃபரிங் அவர் பார்க்குறப்ப, ஜீசஸ் என்ன கோ த்ரூ பண்ணியிருந்தாரு சொல்லி அவர் கண்கால் அவர் கண்ணில் அவர் பார்க்குறப்ப அவர் பயந்தார். ஏன் பயந்தார்? ஏன்னா அவர் இருதயத்தை அவர் ரெடிப்படுத்தலை. எங்கே ஜீசஸ் வந்து ப்ரே பண்ண சொன்னாரோ அவர் ப்ரே பண்ணலை. எங்கே வந்து ஜீசஸ் தனிமையில் உட்காந்து அவர் ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தாரோ, டிசைபிளும் பேதுருவும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு வேளை பீட்டர் வந்து ப்ரே பண்ணியிருந்தா இயேசு கூட வந்து நின்றுருப்பார். பட் ஆனால் அதெல்லாம் செய்யலை. பீட்டர் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் பேட்டில் கண்டிப்பாக வரும், வராதுன்னு இல்லை. அந்த பேட்டிலை பார்த்து நம்ம ஓடக்கூடாது. அந்த பேட்டில் வந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி சில தடைகள் வரும், பரவாயில்ல. சில பிரச்சனைகள் வரும், பரவாயில்ல. இந்த தடைகளையும் பிரச்சனைகளும் பார்த்து நம்ம சபைக்கு வராமல் இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது? இன்றைக்கி நம்ம ரெடியாக இருக்கிறோன்னு சொல்கிறோம், டயட்னால சர்ச்சுக்கு வர மாட்டோம். இன்றைக்கி நம்ம ரெடியாக இருக்கிறோன்னு சொல்கிறோம், தலைவலினால சர்ச்சுக்கு வருது இல்லை. இன்றைக்கி நம்ம ரெடியாக இருக்கிறோன்னு சொல்கிறோம், உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நம்ம சர்ச்சுக்கு வருது இல்லை. பட் ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் எல்லாமே மாறும். அது யாருக்குமே தெரிய மாட்டேன்னுது. நான் ஒரு உண்மையை சொல்லிட்டா, லாஸ்ட் வீக் வர்ஷிப் லீட் பண்ணிட்டு இருக்கப்ப, பிஃபோர் தட் சண்டே வர்ஷிப் லீட் பண்ணுறேன். எனக்கு ஃப்ரைடேலேருந்து சாட்டர்டே நைட்டு வரைக்கும் தலைவலி, பெனடோல் சாப்பிட்டு கூட. ஃப்ரைடேலேருந்து சாட்டர்டே ஹோல் டே எனக்கு தலைவலி, பெனடோல் 2 பெனடோல் போட்டு கூட என்னால் முடியல. என்னால் வந்து வர்ஷிப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் பயந்துக்கிட்டு இருந்தேன், வர்ஷிப் எடுக்கணுமே, பாட்டு சரியாக ப்ராக்டிஸ் பண்ணலையா எப்படின்னு சொல்லி நான் பயந்துக்கிட்டு இருந்தேன்.
ஏன்னா அந்த தலைவலி வந்து என்னால் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் பண்ணுச்சு. ஒரு நிமிஷம் நான் யோசித்தேன், சண்டே பாஸ்டர்கிட்ட சொல்லிடலாம், பரவாயில்ல ஓசிப் எடுக்க முடியல பஸ் தலைவலிக்குதுன்ட்டு. பட் ஆனால் யோசித்தேன், ஒரு தலைவலிக்காக ஓசிப் விட்டு கொடுக்கணுமா அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் வந்து நின்றேன். அந்த தலைவலி எங்கே தான் போணுச்சுன்னு எனக்கு தெரியல. நேற்றும் இதே தான் நடந்துச்சு எனக்கு. சர்மன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க வேலையில் தலைவலி வந்துச்சு. திடீர்னு என்னான்னு தெரியல, சளி பிடிச்சிச்சு, காலையில் எழுந்திருக்கிறேன் தொண்டை வலி வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. பட் ஆனால் நான் ஒன்றே தான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்னை நீங்கள் ரெடி ஆக்குங்க, என்னை நீங்கள் ரெடி ஆக்கி நீங்கள் பயன்படுத்துங்கன்ட்டு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்ம சந்திப்போம். இது எண்டு கிடையாது, இது முடிவு கிடையாது. இன்றைய ஆண்டவருக்காக நம்ம ஏதாச்சும் செய்யணும்னு சொன்னாக்கா, ஆண்டவருக்காக ஏதாச்சும் அவர் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணும்னு சொன்னாக்கா தடைகள் கண்டிப்பாக வரும், சேலஞ்சஸ் கண்டிப்பாக வரும், பேட்டல்ஸ் கண்டிப்பாக வரும். அதை ஓவர் கம் பண்ணி அவருக்காக நிற்கிறது தான், அதுதான் அழகு. அதுக்கு தான் வந்து நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிற வேலையில் ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கிற வேலையில் அந்த பேட்டில் ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. இன்றைக்கி ஜெபிக்கிற வேலையில் என்னோட இருதயத்தை ஆண்டவர் ரெடி ஆக்குவார். இன்றைக்கி ஒரு வேலை போன வாரம் வர்ஷிப் நான் எடுக்காமல் இருந்திருந்தேன்னா அந்த தலைவலினால் இன்றைக்கி நான் இங்கே நின்றுருக்க முடியாது. ஒரு வேளை போன வாரம் தலைவலி வந்தனால நான் வர்ஷிப்பை ஸ்கிப் பண்ணியிருந்தேன்னா இந்த வாரம் என்னால் சர்மன் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் அதோட சேலஞ்சஸை அதோட பேட்டில் நான் பார்த்தேன். ப்ரிப்பேர் பண்ணுற வேலையிலையும் என்ன வேர்ஸ் எடுக்கணும், என்ன பேசணும், என்ன டச் பண்ணணும்னு ப்ரிப்பேர் பண்ணியிருக்க வேலையில் நான் நிறைய பேட்டில் நான் பர்சனலாக நான் சந்தித்தேன், நிறையா கோத்ரூ பண்ணேன் இதுக்காக. பட் ஆனால் என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அந்த வர்ஷிப் தான். அந்த வர்ஷிப்பில் நான் கிவ் அப் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி நான் அங்கே நின்றுருக்க மாட்டேன். இன்றைக்கி நான் சர்மன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா நான் ஏர்லியாகவே கிவ் அப் பண்ணிட்டேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளுக்கு உதவி செய்வார். பட் ஆனால் மொதல் ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கணும். இன்றைக்கி அந்த மொதல் ஸ்டெப் நம்ம எடுத்து விற்கிறப்ப, நம்ம ரெடியாக ஆகிறப்ப தான் ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். சில நேரத்தில் நம்ம செல்ஃபை நம்மளே ரெடி ஆக்காமல் இருக்கிறோம். ரெடி ஆக்காமல் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறோம். நம்ம செல்ஃபை நம்ம இருதயத்தை நம்ம ரெடி ஆக்காமன்னு சொன்னாக்கா ஆண்டவர் எப்படி உதவி செய்வார்? ஆண்டவர் எப்படி நம்மளுக்கு கை கொடுத்து தூக்குவார்? ஆண்டவர் எப்படி எல்லா பிரச்சனைகளையும் அதுலேருந்து வழியாக்குவார்? இன்றைக்கி ஜீசஸ் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஒண்டியாக ஜெபித்துக்கிட்டு இருந்தார். பிகாஸ் அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அவர் என்ன கோத்ரூ பண்ண போகிறாருன்னு, என்ன பேட்டில் சந்திக்க போகிறாரு சொல்லி ஜீசஸ்க்கு எல்லாமே தெரியும். அவர் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தார், அதுக்காக ஜெபித்து கொண்டு இருந்தார், அதுக்கான ஸ்ட்ரென்த் இது பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் ஆனால் இன்றைக்கி சில நேரத்தில் நம்ம அதை கிவ் அப் பண்ணிடுறோம், அந்த ப்ரேயரை நம்ம கிவ் அப் பண்ணிடுறோம். ஆமென். இன்றைக்கி இன்னொரு வசனத்தை பார்ப்போமா? Luke chapter 22 verse 44. And being in anguish, he prayed more earnestly, and his sweat was like drop of blood falling to the ground. Amen. ஜீசஸ் அந்த நேரத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பெயின் கோத்ரூ பண்ணிக்கிட்டார். அந்த வலி தாங்க முடியாத வலி, அதனால தான் அவரோட ஸ்வெட்டில் வந்து பிளட் போல் இருந்துச்சு. நீங்கள் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் சிலுவையில் நம்மளுக்காக ரத்தம் சிந்தினார், காயப்பட்டனால ரத்தம் சிந்தினார்னு. பட் ஆனால் அவர் நம்மளுக்காக அவர் அங்கே நின்று ஜெபிக்கிற வேலையில் அவர் அங்கேயே ரத்தம் சிந்தினார். அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆரம்பிச்சது. ஜீசஸ் வந்து கிராஸில் அவரோட பேட்டில் சந்திக்கலை. ஜீசஸ் வந்து அந்த சோல்ஜர் பிடிக்கிறப்ப அப்போ பேட்டில் சந்திக்கலை. ஜீசஸ் வந்து ப்ரேயரில் அவர் பேட்டில் சந்தித்தார். ஜீசஸ் வந்து அந்த ப்ரேயரில் அவர் செல்ஃபை ரெடி ஆக்கினார்.
ஜீசஸ் வந்து அங்கே உட்காந்து ஜெபிக்கிற வேலையில் அவர் இருதயத்தை அவர் ரெடி பண்ணார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்காக அநேக காரியங்கள் வைத்திருக்கிறாரு. நம்ம யோசித்து பார்க்க முடியாத அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிறாரு. நம்ம சில நேரம் யோசித்து பார்த்தோன்னா நம்ம ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நிறைய காரியங்கள், நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம வரணும்னு சொன்னாக்கா நம்ம ரெடியாக ஆகணும். இன்றைக்கி நம்ம ரெடியாக இருந்தால் தான் அந்த பிளெஸ்ஸிங்கை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி நான் சொன்ன போல தான் நம்ம இருதயத்தை நம்ம ரெடியாக்கலான்னா நம்ம ஆண்டோட லவ் வந்து உணர முடியாது. இன்றைக்கி சில நேரத்தில் நம்ம கன்ஃபியூஸாக இருப்போம். பட் ஆனால் ஆண்டவரை நம்புவோம். ஏன்னா அவர் நம்மளுக்கு சிறந்ததை செய்வராக இருக்கிறாரு. ஆமென். இன்றைக்கி அவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் உட்காந்து ஜெபிக்கிற போது யாருமே அவர் கூட இல்லை. அதே போல் தான் சில நேரத்தில் யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் மட்டுமே நம்ம கூட இருப்பார். இன்றைக்கி சில நேரத்தில் யோனா போல தான். யோனா எப்படி அந்த மீன் வயிற்றுலேருந்து இருந்து ஆண்டவரை தேடினாலும் அதே போல் சில நேரத்தில் நம்ம தனிமையில் உட்காந்து ஆண்டவரை தேடணும். இன்றைக்கி சில நேரத்தில் பீட்டர் போல தான் நம்மளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் ரெடின்னு நினைக்கிறேன், என்னால் ஆண்டவர் இதுக்காக செய்ய முடியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் ஜெபிக்காமல் இருந்தேன்னா என்னால் அந்த பேட்டில் ஓவர் கம் பண்ண முடியாது. இன்றைக்கி நான் ஜெபிக்காமல் இருந்தேன்னா என் செல்ஃபை நான் ரெடியாக ஆக முடியாது. இன்றைக்கி இயேசு நம்மளை ரெடியாக்குறாரு, ஆண்டவர் நம்மளை ரெடியாக்குறாரு. இன்றைக்கி அவர் ஒருபோதும் நம்மளை கை விடுவதில்லை. இன்றைக்கி ஒருபோதும் அவர் நம்மளை விட்டு எங்கேயுமே தூரம் போகலை. அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்மளுக்கு தேவையெல்லாம் ஒன்றே தான், நம்ம செல்ஃபை நம்ம ரெடியாக்கணும். அவர் நம்மளுக்கு உதவி செய்வார். நம்ம இருதயத்தை நம்ம ரெடியாக்கணும், அவர் நம்மளுக்கு உதவி செய்வார். இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிற வேலையில் அவர் நம்மளுக்கு உதவி செய்வார். இன்றைக்கி ஒவ்வொரு பேட்டலும், ஒவ்வொரு சேலஞ்சஸும், ஒவ்வொரு கஷ்டங்களும், ஒவ்வொரு வழிகளும் அவர்கிட்ட சரண்டர் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட சரண்டர் பண்ணுற வேலையில் அவர் நம்மளை ரெடியாக்குவார். இன்றைக்கி நம்ம ரெடியாக ஆக்கணும்னு சொன்னாக்கா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சாக்ரிஃபைஸ் இல்லாமல் ஆண்டவருக்காக நம்ம ஓட முடியாது. சாக்ரிஃபைஸ் இல்லாமல் நம்ம செல்ஃபை வந்து நம்ம ரெடியாக்க முடியாது. சாக்ரிஃபைஸ் இல்லாமல் நம்ம ஆண்டவருக்காக எதுவுமே எடுத்து செய்ய முடியாது. இன்றைக்கி எல்லாமே என்ன செய்யணும்னு சொன்னாக்கா ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம ஹார்ட்டை ரெடியாக ஆக்கணும். இன்றைக்கி நம்ம ஹார்ட்டை ரெடியாக இருக்கணும்னு சொன்னாக்கா ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்துவார். ஆமென். Thank you very much. I hope you are ready. Thank you, Pastor. Amen. What a powerful word. Come, musician, let us stand in the presence of God. தேவனோட சமூகத்தில் எல்லாம் நின்ற வண்ணமாக இவ்வளோ அழகா நம்மளோடு பேசினார். It is the law that can make us to be ready. தேவன் ஒருவரே நம்மளை ஆயத்தப்படுத்த முடியும், தயார்படுத்த முடியும். It is God. He is my helper. அற்புதம் செய்பவர் அவர். அவரால் எல்லாம் கூடும். கொஞ்ச நேரம் அப்படியே அவர் சமூகத்தில் நிற்போமா? And those who are watching us through this Facebook live, join us. இதோடு இணைந்திருங்க. Praise God. God prepare Jonah. யோனாவை மீன் வைத்துக்குள்ளாக அவர் ஆயத்தப்படுத்தினார். He prepared him. It's not a punishment, but it's a preparation. அது ஒரு தண்டனை இல்ல, ஆனா தேவன் யோனாவை ஆயத்தப்படுத்துகிறது. He prepared him. What a beautiful word. சில வேளை நம்ம நினைக்கிற God is punishing me, தேவன் என்னை தண்டிக்கிறாரு. God remember my fall, தேவன் என்னோட குற்றங்களை நினைவு வைத்திருக்காரு. And sometimes even we cannot forgive ourselves. சில வேளையில நம்மளை மன்னிக்க முடியாத சூழ்நிலையிலும் இருக்கிறோம். Sometimes we cannot forgive others.
மற்றவர்களையும் மன்னிக்க முடியாம இருக்கிறோம். But the Lord is saying to us this evening, இந்த சாயங்கால வேளை நம் தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், I doesn't remember what you did. உங்களோட தவறுகளை உங்களோட குற்றங்களையும் நான் நினைவு கூர்ந்து உங்களை தண்டிக்கிற தேவன் அல்ல. I prepare you and I make you to be ready. நான் உங்களை ஆயத்தப்படுத்தி உங்களை தயார்படுத்துகிற தேவன். Somebody give praise to the Lord. Say, prepare yourself. Sometimes you need to learn to forgive yourself, because the word of God say everybody falls short upon the glory of God. தேவனுக்கு மகிமைக்கு முன்பாக எல்லாருமே தவறு செய்திருக்கிறோம். There's no one righteousness here, and there's no one righteousness or washing over that side. இங்க இருக்கிறவங்களோ இந்த லைஃப்ல பார்த்து கொண்டு இருக்கிறவங்க நம்ம யாருமே நீதிமான் இல்ல. It's like God himself, the one and only righteous. அவர் மட்டுமே நம்மளை ஆயத்தப்படுகிற தேவன். If God himself can prepare himself in prayer, how ஜெபத்தில் அவர் ஆயத்தப்படுத்துவார் என்று சொன்னார். Oh, Peter couldn't stand because he failed to be with the Lord. இன்னைக்கு தேவனோடு இணைந்திருப்போம் என்று சொன்னார். எப்படிப்பட்ட காரிய சூழ்நிலைகள் நம்மளை ஏற்று வருங்களா, எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்வோம். கூடாத அதிசயம் எதுவுமில்லை, கூடாத என்ற வார்த்தைக்கு மீடமே இல்லை. மாலே கூடாத அதிசயம் எதுவுமில்லை, கூடாத என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவுமில்லை, உம்மாலே முடியாத எதுவுமில்லை. கரங்களை வைத்து அப்படி பாடுமா, உம்மால் கூடாத எதுவுமில்லை, உம்மால் முடியாத அதிசயம் எதுவுமில்லை. Prepare yourself. Get ready for a miracle. நம்மளை ஆயத்தம் பண்ணுவோம் அற்புதத்துக்காக. Oh, what a powerful word. If we keep what is defending us within us, நம்மளை பாதிக்கிற காரியங்களை சேர்த்து வைத்து ஒரு குப்பை வைத்திருப்பது போல வைத்திருப்போம் என்று சொன்னா, the entire house later will be spoiled. ஒரு காலம் ஒரு நேரம் வரும்போது நம்மளே அழித்துக் கொள்வோம். Throw it away, for God is a good God. தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார். Put it aside. தூக்கி போடுவோம். God can do a miracle. Seek him. ஆயத்தமாவோம் அவரை தேடுகிறதுக்கு, ஆயத்தமாவோம் அவரை நம்மளை உருவாக்க, ஆயத்தமாவோம் ஜெபிக்க, ஆயத்தமாவோம் ஆராதிக்க. அவர் அற்புதம் செய்வார். Oh, you're right, God. இதோ நாள். We need to prepare ourselves. Say, God, you're right, God. இதோ நாள் அப்பா, இல்லை ஆயத்தப்படுத்துங்க. Tell me, God, I am here to be used by you.
உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாத என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. சேர்ந்து பாடுவோம். உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாத என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. எஸ் லார்ட். உம்மால் முடியாத அதிசயம் எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் எதுவும் இல்லை. சூரியனை நமக்காக நிறுத்துவார் அவர் அல்லவா? அதுக்கா சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி உங்கள் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கை நிறுத்தி வைத்தே. சூரியனே அன்று நிறுத்தி என் பகலை நீடிக்க செய்து. நெஞ்சில கை வச்சு சொல்லுவோம். உங்கள் பிள்ளைகள் உங்கள் ஜெயிக்க இயற்கை நிறுத்தி வைத்தே. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் எதுவும் இல்லை. எல்லோருமே உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் எதுவும் இல்லை. மறுபடியும் பாடுவா. சூரியனை நிறுத்தினார். சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி உங்கள் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கை நிறுத்தி வைத்தே. சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி உங்கள் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கை நிறுத்தி வைத்தீர். உம்மால் கூடாத காரியம் எதுவும் யோனாக்காக ஒரு மீன் அனுப்பி மறுபடியும் சித்தத்துக்குள்ள கொண்டு வந்தவா நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் அல்லவா?
எதுவும் இல்லை கூடாத என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. அப்பா பாட்டு பாடுவா. Come on church. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை கூடாத என்ற வார்த்தைக்கு இவன் விட்டு ஓடலானோ அந்த யோனாவை மறுபடியும் கொண்டு வந்த தேவன். எவன் பயந்து போய் மறுதலித்தானோ அவளை கொண்டு தேவன் ராஜ்யத்தை கட்டின தேவன். Oh, if God can get back Jonah, if God can get back Peter, He will get you back and make you ready for His glory. யோனாவை மறுபடியும் இழுத்து வந்த தேவன், பேதுரு மறுபடியும் இழுத்து வந்த தேவன் உங்களை எல்லையும் ஆயத்த பண்ணி அவர் மகிமைக்காக பயன்படுத்துவார் அல்லவா? God is the one who made me ready. சூழ்நிலையை மாற்றுவாருங்க. அவர் அற்புதம் செய்வார். அவர் தண்டிக்கிற தேவன் அல்ல. இந்த வியாதிகளை தண்டிக்கிறதுக்கல்ல, இந்த போராட்டங்களை தண்டிக்கிறதுக்கல்ல, இந்த பிரச்சனைகளை தண்டிக்கிறதல்ல, இந்த கல்லீரிகளை தண்டிக்கிறதல்ல, இந்த கஷ்டங்களை தண்டிக்கிறதுக்கல்ல, இந்த அவமானங்களை தண்டிக்கிறதல்ல, இந்த வேதனைகளை தண்டிக்கிறதல்ல, இந்த குறைவுகளை தண்டிக்கிறதுக்காக அல்ல. இது அத்தனையும் என்னை அவர் போல உருவாக்கி, oh my God, everything will make me to become ready. Oh, make me to become ready like Jesus himself. Male கூடாத அதிசயம். Come on church, பாடுங்க. I feel the presence of God is moving. தேவனோட பிரசன்னம் ஆசீர்வாதி கொண்டிருக்கிறது. இடமே இல்லை உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை கூடாத என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி ஜெயிக்க உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி. எப்படிப்பட்ட தேவனுங்க சூழ்நிலையில் நிறுத்துவார், இயற்கையில் நிறுத்துவார். Oh my God, பகலை நீடிக்க செய்தி உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையில் நிறுத்தி. மறுபடியும் பாடுமா. சூரியனே சூரியனே அன்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி.
காதலை நீடிக்கச் செய்தி உங்கள் பிள்ளைகள் ஜெயிக்க கையில் நிறுத்தி வைத்தே கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை எதுவும் இல்லை உம்மால் முடியாத அதிசயம் எதுவும் எதுவும் இல்லை. குரலை வைத்து பாடுமா கமச்சர் உம்மால் கூடாத கூடாத எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் எதுவும் மீண்டுமாக உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத எதுவும் இல்லை. மீண்டும் ஒரு முறை உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் எதுவும் எதுவும் இல்லை. மீண்டுமாக கமச்சர் செய்கிறார். உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் எதுவும் எதுவும் இல்லை. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாத என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. இந்த வார்த்தைக்கு உம்மிடம். மறுபடியும் பாடுறீங்களா கமச்சர் சும்மாலே உம்மாலே வியாதி போவோம், வறுமை போவோம், கல்லீர்கள் போவோம், அவமானங்கள் போவோம். Oh my God! தேவைகள் சந்திக்கப்படும், சந்தோஷம் வரும், நிம்மதி வரும், அற்புதம் நடக்கும். ஆனால் அவர் சொல்லுகிறார் உம்மாலே எல்லாமே அதிசயம் எதுவும் இல்லை. கூடாத என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமில்லையே. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாத என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடம். Come on, those who are watching us through this life, எங்களோடு சேர்ந்து மறுபடியும் உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாத வார்த்தைக்கு உம்மிடமே இல்லை. மீண்டும் ஒரு தலை கமா உம்மாலே எல்லோருமே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை.
உம்மா எல்லாம் கூடுமே. Come on, praise Him, church. அவரால எல்லாம் கூடும், எல்லாம் ஆகுமே. அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் வரும், நன்மைகள் வரும், விடுதலை வரும், உயர்வு வரும், மீட்பு வரும், அழகு வரும், சுத்தம் வரும். Oh my God! Oh, thank you, Lord! நல்லவரே, எல்லாம் எல்லாம் கூடும். உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் எதுவும் இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் எதுவும் இல்லை. Jesus, bless your people. இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிங்க. Somebody better say amen and receive the blessing of the Lord now. Father, we pray even those who are watching us, this sermon from wherever they are, எங்க இருந்து ஒரு வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தாங்களா, Lord, bring the new hope within their life. ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளாக ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு நிச்சயத்தை கொண்டு வாங்க. That they will know that everything they are going through is the process to become ready like Christ. கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலையும், ஒவ்வொரு காரியங்களும் தேவன் போல மாறத்தக்க, ஆயத்தமாக தக்க தேவன் ஆயத்த பண்ணி கொண்டே இருக்கிறார். Oh, as a life going, oh, as life growing, ஒவ்வொரு காலங்களுக்கும் தேவன் ஆயத்தப்படுகிறார், ஒவ்வொரு நேரங்களுக்கும் தேவன் ஆயத்தப்படுகிறார், ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். Get ready and move with the Lord. தேவன் தண்டிக்கலங்க. Don't hurt yourself. Forgive others and forgive yourself. சில வேளையில் நம்மளே காயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். We can't forgive others and we can't forgive ourselves sometimes. மற்றவங்களை மன்னிக்க முடியல, நம்மளே மன்னிக்க முடியல. God never sees your mistake. It's a God of grace and kindness and love and compassion. அவர் அன்பிலையும் கிருபையிலையும் ஐஸ்வர்யமான தேவன். So do not remember that. மற்றவங்களை நான் உங்களை மன்னித்தது போல மற்றவங்களை மன்னிங்க. God is capturing you for your purpose. ஒரு நோக்கத்துக்காக தான் கடவுள் பிடித்து உங்களை கொண்டு வந்திருக்கிறார். He holding you because he is leading you to the purpose that he has for you. அவர் உங்களை பிடித்து வைத்துகிற காரணம், அவர் உங்களை நிறுத்தி வைத்த காரணமானது because you are moving into the plan of God. தேவனோட ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற சித்தத்துக்குள்ளாக தேவன் கொண்டு போகிறார். In everything you are getting ready like Christ. எல்லாவற்றிலும் கிறிஸ்து போல ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறார். In Jesus name I bless your people. இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்கள் ஆசீர்வாதம் அடையட்டும், ஊழியர்கள் ஆசீர்வாதம் அடையட்டும். அப்பா, எல்லாத்திலும் ஆயத்தப்பட்டு வளர்ந்து சிறந்தவங்களாக ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கட்டும். Those who are Lord doesn't know you, அறியாத பிள்ளைங்க, when they call Jesus, let the help come. அறியாதவங்க யார் இருந்தாலும் சரி, இயேசுவே எடுக்கப்படுவேல, ஒத்தாசை வரட்டும். Because you are the God of all. யாரா நீ சகலத்தின் தேவனா இருக்கிறேன். In Jesus name we pray. Amen. இயேசு நாமத்தில். Thank you for being with us. எங்களோட இணைந்ததுக்காக நன்றி. God bless you. We will see you
விடாவா அது ஆன்லைன் மினிஸ்ட்ரி மற்ற ஆன்லைன் மினிஸ்ட்ரி மூலமாக நம்ம சந்தித்து கொண்டிருப்போம். ஆமென். கரங்களை வைத்து பாடுமா